ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பர் சாஃப்டான ரவா கேசரி தாங்க பார்க்க போறோம். கேசரி பத்தி பேசும்போதே எல்லாருக்குமே ஃபர்ஸ்டா ஞாபகம் வரக்கூடியது கல்யாண வீட்டுல மார்னிங் டிஃபனுக்கு வைக்கிற அந்த சாஃப்டான கேசரி தான். அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், வாயில வச்சதுமே கரைஞ்சு போயிடும். அந்த அளவு சாஃப்டா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேசரி செய்யறப்போ ஸ்டிக்கி ஆயிடும், சில பேருக்கு ரொம்ப கெட்டி ஆயிடும், சில பேருக்கு ஓவர் ஸ்வீட்னஸ் ஆயிடும். பட் அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக தான் நான் இந்த ரெசிபி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாக்ட் கல்யாண வீட்டு கேசரி தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கேசரி பண்ணுறப்போ நம்ம வந்து ரவையை வறுத்துட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயே செய்ய மாட்டாங்க. பாதி எண்ணெய் பாதி நெய் அப்படி சேர்த்து தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு ரவை. ஸோ அதில் அரை கப் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் நம்ம கலந்து எடுத்துக்கணும். அதாவது 100 கிராம் ரவைனா 50 ml ஆயில் ப்ளஸ் கீ ரெண்டும் சேர்த்து 50 ml இருக்கணும். ஸோ நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அதுலேயே கொஞ்சமாக முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு அதோட ரவையும் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து ரவையில் வந்து வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரியும்னா, அந்த முந்திரி நல்லா வறுபட்டுரும், அதே சமயம் அந்த திராட்சையும் நல்லா உப்பி வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சுனாலே உங்களுக்கு ரவை நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு சின்ன டிப்பு தான் உங்களுக்கு. இல்லை நீங்கள் தனியாக வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், திராட்சை வந்து நல்லாவே பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. ஸோ இப்போ ரவையுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். நான் அந்த ரவை வறுக்கிற டைம்லேயே சைட் பை சைட் நான் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியை இந்த ரவையில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்குறப்போ அடுப்போட ஃப்ளேமை லோ பண்ணிட்டு சேருங்க, ஏன்னா இது வந்து மேலெல்லாம் தெரிக்கும். நல்லா தண்ணி கொதிக்கணும், கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். ஸோ இதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பர் சாஃப்டான கேசரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் நான் இன்னைக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த ரவையோடு சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுக்கிறப்போ அந்த முந்திரியும் வறுபட்டுரும், அந்த திராட்சையும் வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும். இல்லை நீங்கள் அதை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி ரவை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரவை வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருந்தேன், ஸோ அதனால் 2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுறப்போ அந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி மறுபடியும் இந்த கேசரி பார்த்தீங்கன்னா இலகுன மாதிரி ஆயிடும், கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லையா, நீங்கள் அதை சுகர் சேர்த்து கிளறும் போது அது எல்லாமே டிசால்வ் ஆகி தண்ணியாயிரும் பாருங்க. இருக்கையிலே ரொம்ப சிம்பிளான ரெசிபி எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ரொம்ப ஒரு வித்தின் 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸி இது. ஸோ பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. இப்போ சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து இது இன்னும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகலை. இப்போ லைட்டாக கொதி வரும் பாருங்க, அதாவது அங்கங்கே பபிள்ஸ் வரும். ஸோ அது வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, நமக்கு ஆல்ரெடி ரவையுமே வெந்துருச்சு. இப்போ சுகர் எல்லாம் இப்போ கரைஞ்சி இப்போ பாருங்கள் அங்கங்கே லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, அந்த பபிள்ஸ் வந்தோடனே, அதாவது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நீங்கள் இந்த பதத்தில் ஆஃப் பண்ணாதான் அது டைம் ஆக ஆக அது வந்து அந்த கரெக்டாக அந்த கெட்டியாக வந்துடும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கீழே நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்த்துருந்தேன். பேலன்ஸ் இந்த நெய்யை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். இது ஆற ஆற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்து சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆறுச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். நான் அடுப்புலாமே ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது அந்த ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். அதாவது ஒரு பபிள்ஸாக வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆறிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.